அதே போல நிறைய பேர் பத்திரம் வச்சுக்கிறீங்க, சொத்து இல்லாத பத்திரம் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க. ஆனா சொல்லும் போது என்ன சொல்றீங்க? சொத்து பத்திரம் என்ன பண்றீங்க? புரியுதா சொல்ல வருது? நம்ம அதாவது இது கண்ண மாதிரி மயக்கம் வந்தது. இது முதல்ல இது கிளியர் ஆயிடும். உங்களுக்கு கிளியர் ஆனாதான் நீங்க சட்டத்துல இப்ப நீங்க வச்சிருக்கிற பத்திரம் எல்லாம் இருக்குல்ல, நான் இப்ப சொல்ல மாட்டேன் சொத்து இருக்கா சொத்து இல்லையான்னு. ஏன்னா ஒரு பத்திரத்துல சொத்து இருக்கா சொத்து இல்லையான்னு சொல்ற அதிகாரம் கோர்ட்டுக்கு தான் இருக்கு. ஒரு பத்திரத்துல ஒரு பதிஞ்ச பத்திரத்துல சொத்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றது. ஆனா எங்களை போல எக்ஸ்பர்ட்டுங்க ஒரு கருத்து சொல்லலாம். அண்ணா இந்த மாதிரி இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க காசு கொடுத்து வாங்கினீங்கல்ல சொத்து, காசு கொடுத்து வாங்கினீங்கல்ல சொத்து, அந்த சொத்துக்குள்ள அந்த சொத்து பத்திரத்துக்குள்ள உரிமை இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அந்த உரிமைக்காக தான் இப்ப ஒரு ஆள் வந்து இதுல உரிமை இருக்கு, இவங்க யாரும் பத்திரம் போடக்கூடாது அப்படின்னு பத்திராளர்கள் வந்து ஒரு தடை செய்யலாம். உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் சொல்றது? இந்து சமய அறநிலையத்துறையோ வக்கோடோ என்ன சொல்றாங்க, அதுல உரிமை கிடையாது. அந்த உரிமை ஏங்கின்றது தண்ணி ஏங்கின்றது வெறும் பாட்டில் மட்டும் இவங்க மாத்தினாங்க. இவங்க மறுபடியும் பாட்டில் மாத்தி வருவாங்க. இன்னொருத்த அப்பா கிட்ட பாட்டில் போயிட கூடாது, இந்த பாட்டில் மட்டும் போயிட்டு அப்பா காசு கொடுத்து வாங்கிட்டு அதனாலே பத்தி தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்பெஷலா ஒரு சட்டம் போட்டு தடை பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? இந்த உரிமைக்கு பேர் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ரெண்டு உரிமையா பிரிக்கலாம். சொத்து உரிமை என்ன பிரிக்கலாம்? நான் பாண்டிச்சேரியில் வர அங்கெல்லாம் பிரிஞ்சு சட்டம் ரெண்டு உரிமை தெளிவா பிரிச்சுருவாங்க. என்னன்னா ஆவண உரிமை, அனுபவ உரிமை. என்னது ஆவண உரிமை? ஆவண உரிமை உட்காருங்க. ஆவண உரிமை, அனுபவ உரிமை ரெண்டா பிரிச்சுருவாங்க. நான் கொடுத்துருங்கன்னா ஒரு காயின் கட்டி ரெண்டு பக்கமா அதுல ரெண்டு உரிமை இருக்கு. அனுபவம்னா யாரு அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ, யார் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களோ, யார் பூமியில உட்கார்ந்து இருக்காங்களோ அதுக்கு பேரு அனுபவ உரிமை. ஆவண உரிமைனா இந்த சொத்து முத இவங்களுக்கு எப்படி வந்துச்சு? என்னது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஓனர் இந்த நாடு முழுக்க திருவாங்கூர் ராஜா. என்னது திருவாங்கூர் ராஜா விட்டுட்டு போறாரு, தமிழ்நாட்டுல கொடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் யாருக்கு முத இறங்கிச்சோ அதான் முத இறங்குறது இந்த நாட்டுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த நாடு திருவாங்கூர் இருக்கு. எப்ப ராஜா கிட்ட இருந்தா 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ ராஜா பர்மிஷனோட இருக்கலாம். அப்பப்ப போய் ரெனியூ பண்ணிட்டு வரணும். அப்பப்ப போயிட்டு புதுப்பிச்சுட்டு வரணும். அப்படியே சர்வ சுதந்திரமா தலைமுறையா வச்சுக்கலாம். எப்போ வந்துச்சு? ராஜா போனதுக்கு அப்புறம் வந்துச்சு. அப்ப முத யாருக்கு அது வந்துச்சு? உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்ல வருது? அதுதான் முதல் உரிமை. இது எப்படி சொல்லலாம்? அந்த ஆவண உரிமையை நாங்க வந்து டைட்டில் சொல்றோம். சட்டத்துல என்ன சொல்றோம்? டைட்டில், தலைப்பு. என்னது டைட்டில்? என்னது ஹெட்டிங், தலை, முத தமிழ் அர்த்தம். சரிங்களா? உங்க சொத்துக்கு டைட்டில். இப்போ ஒரு மீன் வாங்க போறீங்க, மீன் கடைக்கு ஒரு அக்கா கிட்ட போய் மீன் வாங்குறீங்க, வாங்கி வீட்டுக்கு வந்துட்டீங்க, காசு கொடுத்தீங்க, மீனை வாங்கிட்டீங்க. மீன் எங்க இருந்து வாங்கினான்னு கேட்டா என்ன சொல்றீங்க? அக்கா கிட்ட இருந்து வாங்கினான்றீங்க. அக்கா கிட்ட போய் கேட்குற, அக்கா எங்க வாங்கினீங்கன்னு கேட்டா எங்க கிராமத்துல குப்பத்துல ஏழை விட்டாங்க, நான் போய் ஏழை கம்பெனிலேருந்து வாங்கிட்டு வந்தேன், எங்க சொசைட்டில வாங்கிட்டு வந்தேன். சொசைட்டி கேட்டா என்ன சொல்றாங்க? ஃபிஷர்மேனு எங்ககிட்ட எடுத்து வந்து போட்டாங்க, நான் அவங்ககிட்ட முன்னாடி முன்னாடியே பேமெண்ட் கொடுத்துட்டேன், குடிச்சா எங்க எடுத்து வந்து தரணும்ட்டு அதன்படி அவங்க எடுத்து வந்து போட்டாங்க. ஃபிஷர்மேன் கேட்டா என்ன சொல்லுவாரு? நான் தான் முத கஷ்டப்பட்டு போய் பூமியில எடுத்தேன், இந்த மண்ணுல இருந்து முத எடுத்தாருல, அதனாலதான் அவருக்கு முத உரிமை. பூமி கொடுக்கல, அவரா போய் முதல்ல எடுத்தாருல, அதான் ஃபர்ஸ்ட் உரிமை. அந்த உரிமை எடுத்து வந்தா சொசைட்டில விற்கிறார். ரைட்டுங்களா? இந்த மீன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குப்பத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் மீன் முள்ளு போட்டு போவாங்க. பாத்துருக்கீங்களா? குப்பத்துல மஞ்சள் மீனுக்கு முள்ளு ராத்திரி போட்டு போவாங்க. எங்க பாண்டிச்சேரி பக்கம் நல்லா பாறையா இருக்கிற இடத்துல போட்டு போயிடுவாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 முள்ளு இருக்கும். அதுல மாட்டு வந்து போட்டுவாங்க. மாட்டோம் இந்த வலையை வேற ஒன்று தூக்கி போயிடுவான். அது ஏன்னா இவன் போட்டு அந்த ரூம் போயிடுவான். இவன் இது அப்படியே கொஞ்சம் அவன் நம்பு கிடக்கும். வேற ஒன்று அடுத்த தூக்கி போயிடுவான். கண்டுபிடிச்சி மறுநாள் பஞ்சாயத்துல என்ன சொல்லுவாங்க? யாரு உள்ள முதல்ல போட்டானோ அவனுக்கு தான் அந்த மீன் சொந்தம். நீ எப்படி வந்தாலும் சொந்தம் இல்லைன்னு சும்மா நாட்டுப்புற பஞ்சாயத்துல நடக்குது, குப்பத்து பஞ்சாயத்துல. அதுக்கு பேர் தான் டைட்டில். யாரு முத இறங்குச்சோ. இப்போ இந்த பூமியில
ஒருத்தருக்கு முத இறங்கிச்சு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா வேதாசலம் அப்படின்னு ஒருத்தருக்கு இங்கே இறங்கிடுச்சு. வேதாசலம்னு ஒரு ஆளுக்கு வேதாசலம் நாடகம் ஒருத்தருக்கு இங்கே நிலம் இறங்கிடுச்சு. இப்போ சுதந்திரம் அடிச்சவொடனே இறங்கிடுச்சு. அப்புறம் அடுத்து என்ன பண்ணிருக்கணும், அவரோ அவர் பிள்ளைங்களோ எழுதி கொடுத்துருக்கணும், அடுத்த ஆளுக்கு வந்திருக்கோம். அடுத்து அவரும் எழுதி கொடுக்கணும், அடுத்த ஆள் வந்திருக்கோம். வேதாசலம் வகையராகவே எழுதி கொடுக்கல, யாரோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பத்திரத்தை போட்டாங்க. அடுத்து ஒரு பத்திரம் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு பத்திரம் ஆயிடுச்சு. அந்த உரிமையாளர் எழுதியே கொடுக்கல. உங்களுக்கு புரியுதுங்களா? உரிமை அவர் கையிலே இருக்குது, உரிமை அவர் கையிலே இருக்குது. அவரு எழுதியே கொடுக்கல, ஆனா பேரளவுக்கு வேற யாரும் ஒரு பத்திரத்தை பதிஞ்சிடறாங்க. பத்திரம் அதை நம்பி அடுத்த பத்திராங்க, அதை நம்பி அடுத்த பத்திராங்க. அப்ப உரிமை மாறவே இல்லை. என்ன மாறுது? காலி வாட்டர் பாட்டில் மட்டும் மாறுது. என்ன மாறுது? காலி வாட்டர் பாட்டில் மட்டும் மாறுது. நான் பத்திரம் வச்சிருக்கேன், நான் பத்திரம் வச்சிருக்கேன், சொத்து இருந்துருவான். யாரு? காலி வாட்டர் பாட்டில், சொத்து இல்லாத பத்திரம் வச்சிருக்கேன். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த நபர் என்ன பண்றாருன்னா கோர்ட்டுக்கு போய் இந்த சொத்துக்கு தலைக்கு என்கிட்ட தான் இருக்கு, டைட்டில் என்னது, இந்த சொத்துக்கு டைட்டில் என்னது, தலைக்கு என்கிட்ட தான் இருக்கு, கோர்ட்டே அறிவிங்க சொத்து இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு போய் கேட்டா கோர்ட்டு பார்த்துட்டு பேப்பர்லாம் செக் பண்ணிட்டு உங்க பத்திரம்லாம் செல்லாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம். மக்கள் வச்சிருக்கிற பத்திரம்லாம் செல்லாது அப்படின்னு அதிகாரம். இப்போ உங்களுக்கு பிரச்சனை பதியறது இல்ல, உங்ககிட்ட டைட்டில் இல்லைன்னு ஒருத்தன் வந்து சண்டைக்கு வரான். உங்ககிட்ட டைட்டில் இல்லைன்னு ஒரு HRNC நிறுவனமோ அதன் நிறுவனம் சண்டைக்கு வருது. அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இப்போ ஒன்று சொல்றேங்க, ஆட்டோவில் ஓட்டுவீங்க, நீங்க இருப்ப நண்பர்கள் ஓட்டுவீங்கன்னா பார்த்து தெரியல, ஆட்டோ ஓட்டுவீங்க. ஆட்டோவுக்கு ஓனர் வேற ஒருத்தர் இருப்பாரா, சேர்த்து ஃபைனான்ஸ் பண்ணிருப்பாரா? ஆட்டோ பேப்பர் யார்கிட்ட இருக்கும்? சேர்த்துக்கிட்ட இருக்கோம். வண்டி பேப்பர் யார்கிட்ட இருக்கும்? இவர் ஆனா என்ன சொல்லுவாரு, பொண்டாட்டிட்ட ஏன் ஆட்டோ என்னது, பொண்ணுக்கு என்ன சொல்லுவாரு, ஏன் ஆட்டோ நீ கட்டல என்ன ஆகும்? இவர் ஆட்டோன்னு சொன்னது உண்மையே போய் கரெக்டா சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு நம்மளுக்குள்ளே நம்ம சொல்லிக்கிறது, அதான் உண்மையை நம்ம ஆட்டோ இல்லை. என்னது நீ கட்டி முடிச்சாதான் நம்ம ஆட்டோ, ரைட்டுங்களா? இவரு அனுபவத்துல இருக்கிறது, ஆட்டோவை என்ஜாய் பண்றாரு, அனுபவத்தில் இருக்கிறார். நான் சொன்னல அனுபவ உரிமை இவர்கிட்ட இருக்கிறது, அனுபவ உரிமை. அந்த ஆவண உரிமை இருக்கிற தலை உரிமை அது சேர்த்து கையில இருக்குது. அவர் கையில வச்சுக்கிட்டு நீ பணம் மாசம் அடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தலை உரிமையை நான் உனக்கு கொடுத்துறேன், அப்பதான் உனக்கு முழுசா இந்த ஆட்டோ சொந்தம். அதே போல சுதந்திரத்துக்கு முன்னாடி மக்களுக்கு நிலத்துல கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு தலை உரிமையை கொடுக்க மாட்டாங்க. நீ இங்க 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ ஆண்டுக்கோ விவசாயம் பண்ணிக்கோ, அதுல விளையுறதுல ஒரு பங்கை எனக்கு ராஜாவுக்கு வரியா கட்டுன்னு. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? நாம் என்ன பண்ணோம்னா என்னைக்குமே இடம் ராஜா தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி என்னைக்குமே இடம் ராஜா தான். தலைப்பு அவர் தான் சேட்டு, ஆட்டோ வச்சுக்கிற சேட்டு, பேப்பர் அவர் வச்சுக்கிறாரு. நீ அதை ஓட்டிக்கோ, விவசாயம் பண்ணிக்கோ, பயிர் பண்ணிக்கோ, என்ன விளையுதோ என்ன அதுல ஒரு பங்கு எங்களுக்கு கொடுத்துரு, மீதியை வச்சு நீ சாப்பிட்டுக்கோ, இப்படிதான் சொன்னாங்க. கொஞ்சம் இது ஒரு வர ராஜா அடுத்து என்ன பண்ணாரு, அவருக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பு, சாரிட்டி பண்ணணும், சமுதாயத்துக்கு எல்லாம் பண்ணணும், கோயில் கட்டணும், கோயில விளக்கெறியணும், பூஜை நடக்கணும் அப்படின்னும் போது அந்த வருமானம் தேவைப்படுது. அப்ப என்ன பண்றாரு, ஒரு கிராமத்தையோ ஒரு இடத்தையோ எடுத்து இந்த விவசாயம் கிட்ட கொடுத்து, இந்தப்பா அனுபவ உரிமையை வச்சுக்கோ, எனக்கு கட்ட வேண்டிய வரியை இந்த மடத்துக்கு கட்டிடு, எனக்கு கட்ட வேண்டிய வரிய இந்த மடத்துக்கு கட்டிடு, இந்த என் தலைப்பை நான் இந்த மடத்துக்கு கொடுத்துட்டேன், என் தலைப்பை என் ஓனர்ஷிப்பை நான் இந்த கோயில் கொடுத்துட்டேன், இந்த மடத்துக்கு கொடுத்துட்டேன். நீங்க விவசாயம் பண்ணி நீ அனுபவ உரிமையில ஆட்டோ ஓட்டி என்ன வேணா சம்பாதிச்சுக்கோ, டிஎப்பி கட்டிங்க கட்டிடு, ரைட்டா? தலைப்பை எங்க கொடுத்துட்டாரு, தலைப்பை எங்க கொடுத்துட்டாரு, கோயிலுக்கு கொடுத்துட்டாரு, ரைட்டுங்களா? இந்த கேட்டகரிக்கு பேரு இனாம்னு பேரு. இந்த கேட்டகரி பேர் என்னது? மானியம். இனாம்னு மானியம், இனாம்னு பேரு. இன்னைக்கு வந்து ட்ரெஷரி இருக்கு, பணம் இருக்கு, எவ்வளவு வேணாலும் பண்டு ஒதுக்குவாங்க. அன்னைக்கு ராஜாலாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, லேண்டை ஒதுக்கிடுவார். அதுல நீ உழைச்சி அதுல வர வருமானத்துல, ஏன்னா அதனால பூமியை வந்து விளையாம போடக்கூடாது, ஏன்னா அது விளைஞ்சாதான் எல்லாமே போடும் அந்த காலத்துல வாழ்க்கை. அதனால விளையறதுல ஒரு பகுதியை எடுத்து கோயில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கோயிலுக்காரர் என்ன பண்றாங்க, 1925 உட்காந்து கோயிலுக்கு நேரடியா எழுதி கொடுத்தது நிலத்தை.
இது போல தலைப்பை மட்டும் கொடுத்தது. வெறும் தலைப்பு பூமியில அனுபவத்தை வேற ஆண்டு கொடுத்தாங்க. 100 ஆட்டோ வாங்கி 100 பேருக்கு ஆட்டோ ஓட்ட சொல்லி டிஎஃப் வந்து கோயில் கட்டுங்கன்னு சொல்லிட்டா இந்த 100 பேர் ஆட்டோ வாங்கினவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இது யார்ட்டும் தூக்கி நுழைய முடியுமா? சொல்லுங்க, ஓடிட முடியுமா? டியூ கட்டணும்ல. அது போல அந்த காலத்துல மடத்துக்கு நிறைய பேரு கொடுத்தாங்க, மடத்துக்கிட்ட டியூ கட்டினாங்க. அப்போ இது ஒரு நிபந்தனை வந்துச்சு. நிலங்கள் வச்சிருக்கீங்கல்ல, இதுக்கு வந்து பணம் அங்க கட்டணும், அதுக்கு பேர் கண்டிஷன் நிலம்னு பேரு. இதோட நிலத்தோட உரிமை எங்களுதுன்றாங்க. யாரு?